மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற போது அந்த உதவியின் பலன் எனக்கு இக்கட்டான நேரத்தில் வந்து சேரும். சில நேரம் நான் எதிர்பார்க்கின்ற விதத்தில் அதனுடைய பலன் கிடைக்காமல் போகக்கூடும். ஆனால் அந்த பலன் எனக்கு அவசியம் என்கின்ற போது நிச்சயமாக வந்து சேரும். ஆனால் நான் செய்ய வேண்டியது எல்லாம் அதாவது நான் செய்கின்ற உதவியில் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்த்தேனாக இருந்தால் அது நிச்சயமாக உதவியாக அமையாது, அது வியாபாரத்தின் ஒரு உத்தியாக அமைந்துவிடும். அதாவது இப்படி செய்தால்தான் எனக்கு கஷ்டம் வருகின்ற போது மற்றவர்கள் உதவி செய்வார்கள் என்றால் அது வியாபார உத்தியாக மாறிவிடும். ஆகவே அந்த இடத்தில் நான் மறைமுகமாக எதையும் செய்ய விரும்ப மாட்டேன். மற்றவர்கள் தெரியத்தக்க விதமாகத்தான் நான் என்னுடைய உதவிகளை செய்ய முயல்வேன். மற்றவர்கள் தெரியத்தக்கதாக நான் உதவியை செய்கின்ற போது நிச்சயமாக மற்றவர்களிடமிருந்தும் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். ஏனென்றால் மற்றவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஏதோ ஒரு நோக்கம் கருதி இந்த உதவி செய்யப்படுகிறது என்று. ஆகவே என்னுடைய பலன் நிச்சயமாக எனக்கு திரும்ப வரும் என்கின்ற நம்பிக்கையுடன் நான் உதவி செய்தேனாக இருந்தால் நிச்சயமாக அது மறைமுகமாகத்தான் நாங்கள் செய்ய முயல்வோம். சில நேரம் அந்த உதவி பெறுகின்ற நபருக்கு உதவியாக அமையாது விட்டாலும், அதாவது அவருக்கு அந்த இடத்தில் அவருக்கு உதவியாக தெரியாமல் போகும். ஆனால் அந்த உதவி சில நேரம் மற்றவருக்கும் பொறுத்த கட்டத்தான் தெரிய வரும். ஆகவே விளைவை பற்றியும் நான் உடனே சிந்திக்காமல் உதவியின் தரத்தை பற்றியே நான் சிந்திக்க வேண்டும்.